அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் சிம்பிளான சேமியா வடை எப்படி செய்கிறதான் பார்க்குறோம். இது வந்து இஃப்தாருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இஃப்தார் ஸ்பெஷல் நம்ம அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணியை வந்து இப்போ நல்லா கொதிக்க வச்சுருக்கேன், கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பேக்கெட் வெர்மிசெல்வியை வந்து வேக வைக்கணும். அதாவது இந்த வெர்மிசெல்லி வேகிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு அது நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். ஸோ சேமியா ஃபுல்லாத்தையும் நம்ம கொட்டிக்க போகிறோம், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கொட்டிக்கிறோம். ஸோ அது வந்து நல்லா வந்துட்டு இது வந்து ரோஸ்டடை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வந்துட்டு குக் ஆகணும், நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு இதை நம்ம வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் தண்ணியை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நல்லா நுர பொங்க வரும், அதனால் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்துட்டு உங்களுக்கு கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 50 to 70% அளவுக்கு குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம். இதை வந்து நல்லா நைஸாக மசிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுவும் வெந்துருச்சு. தண்ணியும் வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். மீதி கொஞ்சம் நஞ்சம் தண்ணி ஒட்டி இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்ற வச்சுருங்க. அதுக்கப்புறமாயிட்டு இப்போது நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அதிகமாகலாம் நம்ம சேர்க்கல. கரெக்டாக வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கி இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக ரவை, கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கணுன்றதுக்காக வந்து ரவை, உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம சேர்க்குறோம். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கிறது, கருவேப்பிலை, மல்லித்தலை, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஒன்றாவே சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உப்பு, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக, பச்சை மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி போட வேணாம், காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாமே ஒன்றா போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்க இருக்கும். அதனால் நம்மளால் வந்து இதை வடை வந்து உருண்டை பிடிச்சி தட்ட முடியாது. அதனால் இது ஆறட்டும். அடுத்ததாக வந்து நம்ம கார்ன் ஸ்டார்ச் ரெடி பண்ணிக்கலாம். கார்ன் பவுடரோட சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்ணெய் சூடு பண்ணதில் உருண்டை பிடிச்சி கையில் தட்டி வடை மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த கார்ன் ஸ்டார்ச்சில் டிப் பண்ணி நீங்கள் வந்து வடையை பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியான வெர்மிசெல்லி வடை ரெடி ஆகிடும். இது வந்து 2 சைடும் நல்லா குக் ஆகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு மேலே சேமியா இருக்கிறது வந்து உதிருன்ற பயம் வேணான்றதுனால தான் நம்ம அந்த கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக கோட்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி உதிரிந்தே இருக்காது. நீங்கள் உடச்சி பார்த்தா மட்டும்தான் இது வந்து சேமியாவில் பண்ண வடை அப்படின்னு தெரியும். அப்படி இல்லைன்னா சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வெளியில் பார்க்க பருப்பு வடை மாதிரி தான் லுக் இருக்கும். இது நீங்கள் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போட்டிருக்க ரவையும் ரோஸ்டட் ரவா, அதே மாதிரி சேமியாவும் ரோஸ்டட் தான். அதனால் நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்டியான இந்த வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.